கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். எல்லாரும் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் 256வது பக்கத்தில் இருக்கிறது. 256, 257 ஆகிய பக்கங்களிலே அது இருக்கிறது. நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பவுல் தன்னுடைய ஊழியம், தான் பண்ணுகிற பிரசங்கம், தன்னுடைய போதனை, தன்னுடைய சுவிசேஷம், இது எல்லாவற்றையும் சொல்லும்போது எதுவுமே மனுஷனை வைத்து அல்ல. அதைத்தான் அவர் சொன்னார். நேற்றைக்கு அதைத்தான் நம்ம பார்த்தோம். பவுலை எல்லாரும் குற்றம் சாட்டினார்கள், சில கள்ள போதகர்கள். எதனால என்று நேற்றைக்கு சொன்னேன். அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஒரு பக்கம் பொறாமை, இன்னொரு பக்கம் தங்களுடைய மார்க்கத்துக்கு விரோதமாய் பவுல் கலகம் பண்ணுகிறார் என்கிற தவறான புரிதல். இப்படி இருந்ததுனால பவுலை, ஸ்தோத்திரம், பல நேரங்களிலே அவனை துன்புறுத்தினாங்க. ஜனங்களை ஏவி விட்டு அடிக்கும்படி, துன்புறுத்தும்படி நிறைய தந்திரங்களை அவர்கள் செய்து பவுலுடைய ஊழியத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க. ஆனால் பவுல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டார். தனக்கு வந்த அடிகளை சகிச்சுக்கிட்டார், தனக்கு வந்த பிரச்சனைகளை சகித்து கொண்டார், தன்மேல் சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை சகித்து கொண்டார். ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுலே அவர் எங்கேயும் பின்வாங்கல. அதனாலதான் அவர் எபேசு சபை மூப்பர்களுக்கு சொல்லும்போது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகிலும் இவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் சொல்லிட்டு சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கவும், கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று அன்றைக்கு சொன்னார். பவுலுடைய வைராக்கியம் அதுதான். சரி, இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த கள்ள போதகர்கள் பவுலை ஜனங்கள் மத்தியில அவனுடைய ஊழியத்தையும் அவனுடைய அழைப்பையும் என்ன செஞ்சாங்க? தூஷணமா பேசினாங்க. பவுல் ஒண்ணு சரியான ஆள் கிடையாது, அவர் ஒன்றும் அப்போஸ்தலர் கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர்கள்ங்கிறது எங்க இருந்து அனுப்பப்பட்டாங்க? எருசலேம் சபையிலிருந்து அனுப்பப்பட்டாங்க. நேற்றுக்கு நான் சொன்னேன், எருசலேம் சபையில் இருக்கிற அந்த அப்போஸ்தல சங்கம், சபை சங்கம் இருக்கு பாருங்க, யாக்கோபு அவர்தான் சபைக்கு தலைவராக இருந்தார். பிறகு முக்கியமான ஆட்கள் அங்க இருந்தாங்க, பேதுரு, இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் அப்போஸ்தலர்கள் அவங்கெல்லாம் இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்களால அனுப்பப்பட்டிருக்கணும், அனுப்பப்படலை. பவுல் இவங்களால அனுப்பப்படலை. அதே போல இந்த அப்போஸ்தல சங்கத்தினால அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால் அவங்க கையில் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஒரு நிருபம் இருக்கணும், ஒரு லெட்டர் இருக்கணும், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கணும். அப்படிதானா? இதை போய் காண்பித்தாதான் சபைகள் ஏற்றுக்கொள்ளும். ஆனா பவுலை என்ன செய்யல, யாரும் பவுலுக்கு என்ன செய்யல, எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணல, எந்த சிபாரிசு செய்யல யாரும். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, சரிதானா? ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின, ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அப்போஸ்தலனா இருக்கிறேன். அப்போ நம்ம முதலாம் அதிகாரத்தின் அடுத்த பகுதிக்கு போயிடுவோம். அப்போ அவர் என்ன சொன்னார்? என் ஊழியமோ, என் அழைப்போ, என் பிரசங்கமோ, ஆமேன், என்னுடைய ஊழிய வாழ்வியல் முறையோ, ஸ்தோத்திரம், எதுவுமே மனுஷர்களை வைத்து அல்ல. இதுதான் அவர் வைத்த ஸ்தோத்திரம் வாதம்.
மனுஷனை வைத்து அல்ல. சொல்லிட்டு நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்கள் என்று வரும்போது நீங்க மனிதர்களை வைத்து முடிவெடுக்க கூடாது என்று சொன்னேன். பவுல் சொல்லுகிறார், தம்முடைய குமாரனை எனக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணல. கர்த்தருக்குரிய காரியங்கள், தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், சபைக்குரிய விஷயங்கள் வரும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீங்க மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு, மனிதர்களுடைய ஒப்புதலை கேட்டு, மனிதர்களுடைய கருத்துக்களை கேட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் இன்னும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில எவ்வளவு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, எவ்வளோ நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், நான் எவ்வளோ ஒரு ஊழியத்தை கடந்து போயிருக்கிறேன் என் நாட்களை. நான் இன்னும் நான் மனுஷர்களையே பேஸ் பண்ணி, அப்படிதானா, மனுஷர்களையே பிரியப்படுத்தி மனுஷர்களுக்கு விருப்பமானதையே செஞ்சுட்டு இருப்பேன்னா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் கிடையாது. இப்போ விசுவாசிகள் நம்ம அப்படித்தான் நினைக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது, நான் இன்னும் என் விசுவாச வாழ்க்கைக்கு குறையா இருக்கிறதுக்கு நான் மனுஷங்களையே காரணம் சொல்லிட்டு இருக்கேன். என் புருஷனால தான், என் மனைவியால தான், என் பிள்ளைகளால தான். அவங்களாம் சரியா இருந்தா நான் சரியா இருந்திருப்பேன், இவர் சரியா இருந்திருந்தாருன்னா நான் சரியா இருந்திருப்பேன், இவர் என்ன அலோவ் பண்ணியிருந்தாருன்னா நான் போயிருப்பேன். நான் திரும்ப திரும்ப சொல்றது தான். விசுவாசிகளுக்கு நிறைய முறை நான் அதை கட்டாயமா சொல்லியிருக்கிறேன். உங்க சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு பிடிவாதமான நீங்க சாதிச்சிருக்கீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லும்போது இங்கே இருக்கிற உங்களுக்கும் சரி, இது யூடியூப் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா? உங்க சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்க எவ்வளவு பிடிவாதமா இருந்திருக்கிறீங்க. நிறைய சகோதரிகள் உங்க சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு உங்க வீட்டுக்கார பேச்சை நீங்க கேட்டது கிடையாது. அது உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனாலும் கர்த்தருக்குரிய விஷயம்னு வரும்போது மட்டும் எப்படி என் வீட்டுக்காரர் தான் சொல்லணும், என் பிள்ளைகள் தான் சொல்லணும், என் கூட இருக்கவங்க தான் சொல்லணும். எத்தனை விஷயத்தை சுயமா முடிவெடுத்து செய்கிறோம் நம்ம, எத்தனை விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டு செய்கிறோம் நம்ம. புரியுதா நான் சொல்றது? கர்த்தருக்குரிய காரியம் வரும்போது மனுஷங்களை காரணம் காட்டி அதை தள்ளி போடாதீங்க, தள்ளி போடாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குரிய விஷயம் ஊழியமா இன்னும் நிறைய ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கும் நம்ம. அதுக்கு ஏதாவது காரணங்கள் சொல்றோம், பிள்ளைகளை காரணம் சொல்றோம், சமுதாயத்தை காரணம் சொல்றோம், ஊரை காரணம் சொல்றோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மனுஷனை வச்சே. ஆனால் நிறைய விஷயங்களை நாமளாவே முடிவெடுத்திருக்கிறோம் பாருங்க, நம்ம சொந்த காரியங்களை. பவுல் அதைத்தான் சொல்றாரு, நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்னா, யாரை நாடி போதிக்கிறேன்? அப்போ நான் சுருக்கமா சொல்லிடுறேன், பவுல் தன்னுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய காரியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு, எந்த விஷயத்துக்கும் அவன் மனுஷனுடைய சித்தத்தின்படியோ மனுஷனுடைய யோசனையின்படியோ மனுஷரால் வருகிற எந்த நன்மையோ தீமையோ எதை வச்சு முடிவெடுக்கல. அவருக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவருக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு, அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவர், அவருக்கு தெரிந்ததெல்லாம் கல்வாரி சிலுவை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்லுகிறேன், உங்க விசுவாச ஓட்டத்தை ஒரு மனுஷன் தடை செய்வதற்கு நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. உங்க வைராக்கியத்தை ஒரு மனுஷன் ஆஃப் பண்றதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. உங்க பொருத்தனைய ஒரு மனுஷன் மூடி போடுவதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் நான் ஆண்டவரை சேவிப்பேன், இப்படித்தான் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்வேன். இதுல எந்த மனுஷனையும் தலையிட நீங்க அலோவ் பண்ணாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், அல்லேலூயா, இதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லை. சரி, அப்போ மனுஷனை வைத்து தேவனுடைய காரியங்களில் என்ன செய்யக்கூடாது, நம்ம எந்த முடிவு எடுக்கக்கூடாது. சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். பவுல் நான் சொன்னேன், இந்த நிருபமே ஒரு தர்க்கம், அப்படிதானா, ஒரு ஆர்கியூ பண்றது தான், வாதாடுறது தான்.
அப்ப பவுல் இந்த சபை மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? இந்த சபைக்கு ஸ்தோத்திரம், முதலாவது தன்னை பத்தி சொல்லிட்டாரு. பிறகு அந்த ஜனங்கள் மேல இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 6வது வசனத்தை பாருங்க. 6வது வசனத்தை பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கவனிங்க நல்லா, இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் பவுல். சொல்லுங்க பார்க்கலாம். வேறொரு சுவிசேஷம். ஆமாவா? வேறொரு சுவிசேஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேறொரு சுவிசேஷம். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே உங்களை ரட்சித்தார், உங்களை அழைத்தார். நேரடியா மேட்டருக்கு வராரு, நேரடியா பாயிண்ட்டுக்கு வராரு. என்ன? நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க சொல்லுங்க. கிறிஸ்துவின் கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம். அதைதான் சொல்றாரு. இந்த கலாத்திய நாடுகளில் இருந்து சபைகள் வந்து புறஜாதிய நாடுகள், புறஜாதிய சபைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தீங்க, நீங்க என்ன கிரியை செய்து ரட்சிக்கப்பட்டீங்க? நீங்க ஒன்னும் கிரியை செய்யல. அப்ப நீங்க எப்படிதான் ரட்சிக்கப்பட்டீங்க? கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டீங்க. ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபை தான் உங்களை ரட்சித்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறொரு சுவிசேஷத்திற்கு என்ன செய்யறீங்க? திரும்புறீங்க. நீங்களும் நானும் திரும்ப திரும்ப நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் எந்த கிரியைகளை, நற்கிரியைகளை செய்ததுனால அந்த ரட்சிப்பை நம்ம பெறலை. உலக மனிதர்கள், அவர்களுக்கு அப்படி ஒரு புரிதல் இருக்கிறதுனால தான் நிறைய தான தர்மங்களை செய்கிறார்கள். தவறல்ல. ஆனா அந்த தான தர்மங்களும் அவர்கள் செய்கிற நற்கிரியைகளும் அவங்க வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கொண்டு வர நினைக்கிறாங்க. அது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாத்திரம்தான் என்ன செய்யும்? நம்மை ரட்சிக்கும். எபேசியர் 2:8 அவர் சொல்லும்போது சொன்னார், ஸ்தோத்திரா, ஆமா, நீங்கள் விசுவாசத்தினாலே, அப்படிதானா? ஆமா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன அவர் இங்க சொல்லுகிறார்? நீங்க ஏற்கனவே ஒரு சுவிசேஷத்தை கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருந்தீங்க? கேட்டிருந்தீங்க. அந்த சுவிசேஷம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன். அவர் எனக்காக இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். என்னுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு, நான் இருக்க வேண்டிய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு எனக்காக மரித்ததினாலே நான் நீதிமானா இருக்கிறேன். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அப்படிதானா? இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தான் பவுல், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், போன இடங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணினார். என்னதான் அப்படி எப்படின்னு சொல்லி 4-5 கதைகளை சொன்னாலும், கதைகள் இல்ல சரித்திரத்தை சொன்னாலும், கடைசிய விஷயத்துக்கு வந்துருவாரு. ஆமேன், ஸ்தோத்திரம். அவரே தேவன். அவருடைய மரணத்தினால் தான் நமக்கு ரட்சிப்பு. அவர் சிந்தின ரத்தத்தினால் தான் நமக்கு பாவ மன்னிப்பு. அவர் நமக்கு நித்திய வாழ்க்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படிதான் அவங்க நினைச்சிருந்தாங்க. இப்படிதான் அவர் பிரசங்கம் பண்ணினார். இப்ப இந்த சுவிசேஷத்தை கேட்டுதான் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் இப்பொழுது வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். முதலாவது அவங்க என்ன சுவிசேஷத்தை கேள்விப்பட்டாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம், ஆமேன், முதல் வசனத்தை பாருங்க. சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி போதகம் பண்ணினார்கள். போதகம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவன் ஏற்கனவே எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் சபைக்குள்ள? சொல்லுங்க. ஆண்டவருடைய வெரி குட் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கான். எந்த நற்கிரியைகளையும் செய்யல, எந்த நியாயப்பிரமாண கிரியைகளையும் செய்யல.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபை, அவர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினால இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கான். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, விசுவாச வாழ்க்கை. திடீரென்று ஒரு கூட்டம் வந்து அவங்க என்ன ஸ்தோத்திரம் சொல்றாங்க, நீங்கள் மோசேயின் பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்யாவிட்டால் நீங்க என்ன செய்யப்பட மாட்டீங்க, ரட்சிக்கப்பட மாட்டீங்க, ரட்சிக்கப்பட மாட்டீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதை யார் சொல்லி அனுப்புனா? எருசலேம் சபை சொல்லி அனுப்பிச்சா? இல்லை, அவர்களே அங்க சொல்றாங்க பாருங்க. இதே 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை பாருங்க. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்தில் இருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே அப்படின்னு அவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவங்களை யாரு, எருசலேம்ல இருந்த அப்போஸ்தலர், இந்த சங்கம் இருந்துச்சு பாருங்க, அப்போஸ்தலர்கள் அனுப்பல. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அதுக்கு நிறைய பேர்களை கொடுக்கிறார். கள்ள சகோதரர்ங்கிறார், பக்க வழியாய் நுழைந்தவர்கள்ங்கிறார். இயேசு ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், வாசல் வழியாய் வராமல், அப்படிதானா, பக்க வழியாய் வருகிறவன் யாரா இருக்கிறானா? திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு கூட்டம் இப்படி சபைக்குள்ள நல்லா நடந்துகிட்டு இருக்க சபைக்குள்ள வந்து என்ன பண்றாங்க, நீங்க பிரமாணத்தை நிறைவேற்றாவிட்டா, நியாயப்பிரமாண கிரியைகளை செய்யாட்டா என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட முடியாது என்று சொன்ன போது இவர்கள் இழுப்புண்டார்கள். திரும்ப வந்துடுறேன். இவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பவுல், நீங்கள் வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் அப்படின்னா உங்களுடைய புரிதல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, வேறொரு சுவிசேஷம்னா என்ன? ஏற்கனவே நமக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த சுவிசேஷத்தை கேட்டு நம்பி விசுவாசித்து தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வேறொரு சுவிசேஷம் அப்படிங்கிறது என்ன? சுவிசேஷத்துல ஏதாவது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குதா, நிறைய செஷன்ஸ் இருக்குதா அப்படின்னா இல்லை. சுவிசேஷம் ஒண்ணுதான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர் மரித்தார், நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எந்த மாற்றமும் கிடையாது. 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார், எந்த மாற்றமும் கிடையாது. இல்லைங்க, ஸ்தோத்திரம். 5ஆவது நாளா இருக்கும்போது டவுட்டா இருக்குது, அப்படிதான் இருக்குதா? இல்லை, சுவிசேஷம் ஒண்ணுதான், அது ஒரு நாளும் மாறாதது. அப்படியானா ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ வேறொரு சுவிசேஷம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில சொல்றேன், நீங்க குழம்பிட வேண்டாம். தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய பிரமாணத்துக்கும் விரோதமாய் ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிற எல்லாமே வேறொரு சுவிசேஷம். அது கள்ள சுவிசேஷம். அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா சொல்லப்படுகிற சுவிசேஷம் அத்தனையும் என்ன சுவிசேஷம்? ஆமா, ஸ்தோத்திரம், வேறொரு சுவிசேஷம், கள்ள சுவிசேஷம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத கொரிந்து சபைக்கு அப்படியே சொல்ல, 2 பக்கத்தை அப்படியே நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, ரொம்ப திருப்ப வேண்டாம். 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4வது வசனத்துல பாருங்களேன். பவுல் வந்து அந்த சபையாருக்கு சொல்லுகிறான், எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அவர் இங்க கோபத்துல திட்டுறார். உங்களுக்கு உருப்படியா நல்லா நாங்க ஊழியம் செய்தோம், ஏமாத்துக்காரங்க எல்லாம் வந்து உங்க மத்தியில ஊழியம் செஞ்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லுவோம்ல, கலோக்கியலாம் அப்படி சொல்றாரு அவரு. அப்போ என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? வேறொரு சுவிசேஷம் இருக்குதான்னா இருக்குது. கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு எதிராய் சொல்லப்படுகிற, தேவனுடைய திட்டத்திற்கு எதிராய் பிரசங்கிக்கப்படுகிற, தேவன் வைத்திருக்கிற வழிகளுக்கு, தேவன் வைத்திருக்கிற பிரமாணத்துக்கு எதிராய் சொல்லப்படுகிற எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம், வேறொரு சுவிசேஷம். இன்னொரு வார்த்தையில சொல்லுங்க, கள்ள உபதேசம். ஆமாவா?
கள்ள சுவிசேஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் என்ன செய்யாத, நீ புசியாத. புசிச்சா என்ன ஆண்டவரே ஆகும்? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது இவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப இத பிசாசு கேட்டுக்கிட்டே இருந்தான், பிசாசு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆதாமோடு கூட இருந்த வரைக்கும் ஏவாள் என்ன செய்ய முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப ஏவாள், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏவாள் தனியா இருந்திருப்பா, அப்படிதானா? ஸ்தோத்திரம். எத்தனையோ விருட்சங்கள் இருக்கிறது, என்னமோ தெரியல, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அவ கண்ணை கொஞ்சம் உருட்டிட்டே இருக்கு. அம்மாவா இல்லையா? அவ கண்ணை கொஞ்சம் அப்படியே இதை பண்ணிட்டு இருக்கு. தொட்டுலாம் பாக்குறான், அழகா இருக்கே இல்ல? ஸ்தோத்திரம். ஜீவ விருட்சத்தின் கனி அதுவும் அங்கதான் இருக்குது. அது இருக்கட்டும், இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் வழியாது கொஞ்சம் நல்லா இருக்கு, அப்படிதானா? பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். ஒரு நாள் பிசாசு வந்து பேசுறான். என்ன ஏவாள், இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? சுத்தி முத்தி பார்த்துருப்பா, ஆதாம தவிர வேற யாரும் இங்க இல்லையே. அங்க சர்ப்பம், ஸ்தோத்திரம், அது இருக்குது. பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான், பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். இடையில என்ன பேசணும்னு தெரியாது. இப்போ ஒரு கேள்வி கேட்குது. தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியையும் தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுல இருந்து கொஞ்சம் மாத்தி, அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கள்ள உபதேசங்கிறது ரொம்ப உங்களுக்கு வெளிப்படையா தெரியாது, கொஞ்சம் அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் காம்ப்ரமைசிங் இருக்கும். உங்களால அப்பட்டமா கண்டுபிடிக்க முடியாது, அப்பட்டமா என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம். ஆனா அந்த கொஞ்சத்துக்கு இடம் கொடுத்துட்டோன்னு வைங்க, மொத்தமும் போச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஏவாள் குழம்புறான். என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்ன சொன்னார் ஆண்டவர்? அப்படிதான் குழம்பிப்பான். மறுபடியும் ஒரு நிலைக்கு வந்து சொல்றா, இல்ல இல்ல, எல்லா விருட்சத்தின் கனியையும் சாப்பிடலாமா, இந்த ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாதா, சாப்பிடக்கூடாதான். சாப்பிட்டா நீங்க மரிச்சு போவீங்கன்னு அவர் சொன்னப்போ, ஸ்தோத்திரம், ஏவாள் சொல்லுகிறான். சர்ப்பம் என்ன திரும்ப சொன்னிச்சு? அடுத்த வார்த்தை, நீங்கள் சாவது இல்லை. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். பிசாசு சொல்றான், நீங்க சாக மாட்டீங்க. மாறா என்ன செய்வீங்க? உங்கள் கண்கள் திறக்கப்படும். நல்லா கவனிங்க, ஏவாளுக்கு ஆதாமுக்கே தெரியல உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு. இப்ப பிசாசு ஒரு விஷயத்த சொல்றான், உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்க எப்படி இருப்பீங்க? தேவர்களை போல. அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அங்க நிறைய தூதர்கள் இருந்திருப்பாங்க, காமிச்சிருக்கான். இந்த தூதர்களை போல நீங்க இருப்பீங்க, தூதர்களை போல இருப்பீங்க. புரியுதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது ஒன்று, அவர் சொன்ன வார்த்தைகளையே எடுத்து என்ன பண்றான்? ஸ்தோத்திரம். பிசாசு இங்கே ஒன்று சொன்ன போது ஏவாள் அதை நம்பினாள். இப்ப புரியுதா உங்களுக்கு? வேறொரு சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம். நான் சொல்றேன், நாம் அறிந்து வைத்திருக்கிற சத்தியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், வேதத்தை நல்லா வாசிங்க. நீங்க படித்து வைத்திருக்கிற வேத வசனத்திலிருந்தே பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணிடுவான். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து அப்படியே தட்டு தடுமாறி வராரு அந்த மலையில. தட்டு தடுமாறி வராரு. பிசாசு வந்து சொன்னான்,
நீர் கீழே இறங்கி தாங்கி தடுக்கி போய் எப்ப கீழே போய் சேர்றது? நீர் மேல இருந்து அப்படியே கீழே குதியும். கீழே குதிச்சா என்னெல்லாம் பெனிஃபிட் தெரியுமா? நீர் நீர் மறிச்சுலாம் போக மாட்டீர். தூதர்கள் என்ன செய்வாங்க? உம்மை கரங்களில் ஏந்தி கொண்டு போவாங்க. கரங்களில் ஏந்தி கொண்டு போவாங்க. எப்படி தெரியும்? வசனத்துல எழுதியிருக்குதுப்பா. வசனத்துல எழுதியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவர்களை திசை திருப்புவதற்கு பிசாசு ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களை வைத்துலாம் டைவர்ட் பண்ணல. எப்படி அவனுக்கு தெரியும்? எத்தனை சபைகள் எரிக்கப்பட்டாலும், எத்தனை ஊழியர்கள் கொல்லப்பட்டாலும், எத்தனை மதமாற்ற தடை சட்டங்கள் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டோங்கிறது அவனுக்கு தெரியும். இப்ப நம்மளை கெடுக்கிறதுக்கு யாரையே வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க? சில ஊழியக்காரனையும் வச்சிருக்கிறான். வேதத்தை புரட்டி பேசுகிற ஊழியக்காரனையும் வச்சிருக்கிறான் பிசாசு. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தர், ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் நடந்து கொள்ளுங்கள். பிசாசு சொல்றான் இங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசு நம்முடைய எல்லா பாவத்துக்கும், கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவத்துக்கும் மறிச்சிட்டார். நம்ம பாவம் செய்தாலும் தவறு இல்லை என்று சொல்லுகிற ஊழியக்காரன் எழும்பிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் ஆராதிக்கணும், இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும், இப்படிதான் சபையில நடந்து கொள்ளணும், இப்படிதான் ஆமென் ஸ்தோத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஒரு வழியை வைத்திருக்கும் போது அதுக்கு எதிராய் சொல்லப்படுகிற அத்தனையும் வேறொரு சுவிசேஷம். நீங்களா புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு எதிராய் சொல்லப்படுகிற அத்தனையும் வேறொரு சுவிசேஷம். உங்க பக்தி உள்ள வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒரு காரியம் சொல்லப்படுதா? வேறொரு சுவிசேஷம். நான் சொல்றேன், அதை இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தலை சிறந்த பிரசங்கர் சொன்னாலும் அதை நம்பிராதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்க பக்தியை கெடுக்கிறது போல, உங்களுடைய பிரதிஷ்டையை கெடுக்கிறது போல, நீங்க ஏற்கனவே கை கொண்டு வந்த நல்ல நற்கிரியைகளை ஆமென் கைவிட்டு விடும்படியான போதனைகளை யார் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், அவைகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளவே கூடாது. அப்படியே மறுபடியும் வாங்க 2 கொரிந்தியர் 10 ஒரு 2 பக்கம் திருப்பி வாங்க. முன்னாடி 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. 4வது வசனத்திலே பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது சொல்லிட்டு, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் நீங்க அப்படித்தான் இருக்கணும். எந்த போதனையையும் யார் சொன்னாலும், இந்த வேதத்துக்கு முரணாய், இந்த வேதம் சொல்லாததை, இந்த வேதம் காட்டுகிற பாதைக்கு எதிராய் யார் என்ன சொன்னாலும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இழுப்புண்டு போய்விடக்கூடாது. பவுலுடைய ஆதங்கம் அதுதான். பவுலுடைய ஆதங்கம் அதுதான். நீங்க நல்ல ஒரு சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருந்தீங்கப்பா, அந்த சுவிசேஷத்தின்படியே வாழ்ந்தீங்க. ஆனா இப்போ நீங்க வேறொரு சுவிசேஷத்தினால இழுக்கப்பட்டீங்களே, வேறொரு சுவிசேஷத்தினால இழுக்கப்பட்டீங்களே. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், பிசாசினால் நீங்கள் கேள்விப்படுகிற சுவிசேஷம் உங்களை அழிவுக்கு நேராக நடத்தும், அழிவுக்கு நேராக நடத்தும். அது இழுப்புண்டு போயிடக்கூடாது, இழுப்புண்டு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதெல்லாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். சமூக வலைதளங்கள்ல கிறிஸ்தவ ஆராதனைகள் அநாகரிகமான முறையில் நடத்தப்படுகிறது. கிறிஸ்தவ போதகர்கள் அவருடைய பேச்சும் அவருடைய உடல் மொழியும் அநாகரிகமான முறையில் ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட மக்கள் அதில் இழுப்புண்டு போய் கிடக்கிறாங்க, இழுப்புண்டு போய் கிடக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென். அதனால சொல்றேன், நீங்கள் கேள்விப்பட்ட, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கு மாறாய் எப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் சுவிசேஷம் ஒன்று பிசாசினால வரும். அடுத்து சொல்றேன், சில நேரத்தில் மனுஷனே நிறைய தவறான கருத்துக்களை உள்ள நுழைப்பான்.
தவறான கருத்துக்கள் என்ன செய்வான்? ஆமா, மனுஷர்கள் மூலமாக என்ன செய்யும்? வரும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். நிறைய இன்றைக்கு செழிப்பு, ஸ்தோத்திரம், இதெல்லாம் ரொம்ப பேசி ஜனங்கள் வாழ வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கையை, ஸ்தோத்திரம், அதை குறித்து பிரசங்கம் பண்ணாத நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நீதியுள்ள வாழ்க்கையை பிரசங்கம் பண்ணாத ஊழியர்கள் இருக்காங்க. தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் பேசாத சபைகள் இருக்கிறது. கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமே. ஒருபோதும் இப்படிப்பட்ட தேவையற்ற காரியங்களுக்கு நீங்கள் இழுப்புண்டு போகக்கூடாது, இழுப்புண்டு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? வேதம் காட்டாத வழியை நீங்க அதை யார் சொன்னாலும், பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. அதை நாங்கள் உங்களுக்கு 8வது வசனத்துல, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன், சொல்லுங்க பார்க்கலாம், அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடமை. சபிக்கப்பட்டவனா இருக்க கடமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்களாவது ஒரு தூதனாவது, புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு தூதனாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பைபிள்லேயே சில பேர் சில இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கும், மனிதர்கள் வந்து தூதர்களாகவே எண்ணப்பட்டாங்க. அவருடைய அர்த்தம் என்னன்னா, ஸ்தோத்திரம், இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய ஆள் வந்து, ஸ்தோத்திரம், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு வல்லமை இருக்கிறது, என் மூலமா வரங்கள் வெளிப்படுது, என்னால் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்ய முடியும், நான் மரித்தோர்களை உயிரோடு எழுப்ப முடியும், இப்படிப்பட்ட காரியங்களை உடைய இத்தனை பெரிய வல்லமையை உடைய ஆட்களே சொன்னாலுமே நீங்க அதை கேட்காதீங்க. அதுதான் அவர் சொல்லுகிறார். என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? அதனால ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பக்கூடாது. ஆமென். இதை யூதா ரொம்ப அழகா எழுதுறாரு. யூதா வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு முதல் புஸ்தகம், முந்தின புஸ்தகம் 3வது வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், இப்ப நீங்க வாசிங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களுக்கு எத்தனை முறை? ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஒரே முறை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது நீங்க சுவிசேஷத்தை கேட்டீங்க, அதை விசுவாசிச்சீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் அதுல நம்ம நிலைச்சு நிக்கிறோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, அது ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வது கிடையாது. அப்படிதானா? காலத்துக்கு ஏற்ப என்ன செய்யக்கூடாது நம்ம? ஆமா, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய அறிக்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா சொல்றது? ஆமா, 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு சந்தேகம் வரும். புரியுதா? ரட்சிக்கப்பட்டு 25 வருஷத்துக்கு பிறகு ஒரு சந்தேகம் வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், அதுதான் கடைசி வரைக்கும். ஆமாவா இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அவரே வானத்தை பூமியை படைத்த கர்த்தர், அவரே எனக்காக இறங்கி வந்த தேவகுமாரன், அவரே எனக்காக மரித்தார், உயிர்த்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய உயிர்த்தெழுதலினால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். எனக்குன்னு ஒரு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதில் தான் நம்ம இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால உங்களுடைய அடிக்கடி உங்க விசுவாசத்தையும் விசுவாச அறிக்கையை நீங்க மாற்றிக்கொள்ளாதீங்க. டிவியில் அவரு சொன்னாரு, மொபைல்ல இவர் சொன்னாரு, யூடியூப்ல அவர் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன விசுவாசத்துல நீங்க கேள்விப்பட்டீங்களோ, எந்த விசுவாசத்துல உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புனீங்களோ, அது என்றைக்கும் மாறாதது, அது என்றைக்கும் மாறாதது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா? இந்த உலகம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கும், அறிமுகப்படுத்திட்டே இருக்கும், எல்லா விஷயத்திலுமே. உதாரணத்துக்கு பாருங்க, நம்முடைய ஸ்தோத்திரம் உடை அலங்காரங்கள்ல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஃபேஷன் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? நல்லாதான் இருக்கும், ஏற்கனவே இருந்தது. திரும்ப இன்னொரு ட்ரெண்ட் என்று கொண்டு வருவான். இது ஒரு சைக்கிளிங்ல போயிட்டே இருக்கும். எல்லாத்துலயும் அப்படிதான்.
எல்லாத்துலேயும் அப்படிதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலங்களில் நம்ம கையிலெல்லாம் ஒரு ஃபோன் இருக்கும், மொபைல் ஃபோன் வந்ததுப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவ்வளோ பெருசு இருக்கும், செங்கல் போல் இருக்கும் பெருசாக. அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாச்சு. அப்புறம் 2G, 3G, 4G, 5G இல்லை இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று புதுசு புதுசாக வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம விசுவாசத்துக்கு அடுத்த விஷயத்திலையும் புதுசு புதுசாக ஆட்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க, ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா முழங்கால் போட்டுக்கிட்டு இருந்த ஆள் இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆராதிக்க ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். உடனே இழுத்துருவாங்க தாவீது ஆடலையா, தாவீது ஆடலையா, தாவீது ஆடினார், தெருவில் ஆடினார்ரா, சபைக்குள்ளே ஆடினார் அவரு, ஆமாவா இல்லையா? எங்க ஆடினாரு? ரோட்ல, தெருவில் ஆடினாரு. ஆனா சபைக்குள்ள வரும்போது ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவர் தான் எழுதுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன ஆராதனைகள்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? அதில் இழுத்துக்கொண்டு அதில் இழுக்கப்பட்டு நிறைய ஆட்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை நான் சொல்றேன். வேறொரு சுவிசேஷம் நீங்கள் ஏற்கனவே கடைபிடித்து வருகிற உங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற, எதிராய் சொல்லப்படுகிறது வேறொரு சுவிசேஷம். உங்க உத்தம வாழ்க்கைக்கு விரோதமாய் ஆமீன் ஒரு கருத்துக்கள் பரம்புமானால் அது வேறொரு சுவிசேஷம். நீங்க கண்டுபிடிச்சிடணும். அவர் சொல்லுகிறார், நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது, எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரகாசிக்கிற ஆளா இருக்கட்டும், இந்த சுவிசேஷத்துக்கு மாற்றாய் சொல்லுகிற எதையும் நீங்க நம்பாதீங்க. அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவன் சபிக்கப்பட கடவன், அவன் சபிக்கப்பட கடவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நாம ஸ்தோத்திரம், காலங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வரும், புதுசு புதுசா வரும். வெளிநாடுகளில் படிக்க போகிற நிறைய ஆட்கள் அங்க இருக்கிற சில போதனைகளை கொண்டு வந்து இந்திய தேசத்தை திணிக்க பார்ப்பாங்க. புரியுதா? எனக்கு ஈஸியா இருந்த இடத்துல இருந்தே இன்னைக்கு சமூக வலைதளத்தின் மூலமா ஜனங்களுக்கு போதிச்சிடலாம், கற்றுக் கொடுத்துடலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம இழுக்கப்பட்டுறக்கூடாது. நம்முடைய விசுவாசம் ஆமேன் அதுல திருப்பப்பட்டு விடக்கூடாது. ஆமேன். நமக்குன்னு ஒரு பிரதிஷ்டை உண்டு. நாம் கேள்விப்பட்ட சுவிசேஷமும் நாம் கேள்விப்பட்ட விசுவாசமும் அது ஒரு நாளும் மாறாதது. அதுல உறுதியா நில்லுங்க. ஸ்தோத்திரம். ஏன் பிரதர் இப்படி இருந்தாதான் ஆண்டவருக்கு பிடிக்குமா? எப்படி இல்லாட்டா பிடிக்காதா? இது போல ஆமேன். ஸ்தோத்திரம். இதெல்லாம் வேறொரு சுவிசேஷம். உங்க பக்தியை கெடுக்கிற சுவிசேஷம். அதெல்லாம் உங்க வைராக்கியத்தை கெடுக்கிற சுவிசேஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் போட்டுதான் ஜெபம் பண்ணுமா? உட்கார்ந்து பண்ணக்கூடாதா? நடந்துகிட்டே பண்ணக்கூடாதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிதானா? நான் சொல்றது சில அடிப்படையான விஷயங்களை சொல்றேன். அடிப்படை இன்னும் ஆமேன் அடுத்தடுத்த நிலைகள்ல சொன்னா அது நல்லா இருக்காது. அப்படிலாம் ஜனங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சா பாவமா பாஸ்டர்? இது பாவம்னு பைபிள் எங்க பாஸ்டர் இருக்கு? பைபிள் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கடைபிடிச்சிட்டாரு. அது ஒண்ணு மட்டும்தான் அவருக்கு சந்தேகமா இருக்கு. பைபிள்ல எங்க இருக்கு? ஆட்கள் கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் நீங்கள் கேள்விப்பட்ட சுவிசேஷத்திற்கு, கேள்விப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, யார் என்ன உங்களை குழப்பினாலும் நீங்க அப்படி ஆயிடக்கூடாது. பவுல் இதை சொல்றாரு, உங்களை கலக்கி உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க ஆட்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். உங்களை ஆட்கள் என்ன பண்றாங்க? உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க. 1வது அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7வது வசனத்துல, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. உங்களை கலகப்படுத்துறாங்க, உங்களை குழப்புறாங்க. அதுக்கு தான் சொல்றோம். வேதத்தை நல்லா வாசிங்க. வேதத்தை நல்லா வாசிங்கன்னா யாரும் உங்களை குழப்பினாலும் நீங்க உறுதியா அனுப்பிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2014, 15 அந்த காலகட்டங்களில் நம்முடைய தம்பிமார்கள் சிலர் KSR காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. KSR காலேஜில் படித்து கல்லூரி விட்டு வெளியே வரும்போது சில துண்டு கைப்பிரதிகள் கொடுக்கப்பட்டுச்சு. துண்டு பிரச்சாரங்களா அது சொல்லாமா? கைப்பிரதிகள் கொடுக்கப்பட்டுச்சு.
அந்த கைப்பிரதிகள் அதை வாங்கிட்டு வந்த நம்முடைய பிள்ளைகள், பிறகு அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை தொடர்பு, நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க. அதில் நம்ம பிள்ளைகளும் தம்பிமாருங்க இல்லை, ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இல்லை, நம்ம பையங்க. ஸ்தோத்திரம். நிறைய வந்து அப்போ சந்தேகம் கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவு அதை இழுக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். பிறகு அவங்களுக்கு ஒன்றா சில காரியங்களை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். அந்த நாட்களில் நான் சொல்றது பூரா தம்பி ஜோனத்தானுக்கு தெரியும். ஊழியத்துக்கு போயிட்டு வந்து எல்லா வாலிபர்களும் அன்னைக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஒரு இடத்துல கூடுவாங்க. நானும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். சில சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க சொன்னதை கேட்டோம். அது நிறைய குழம்பி போயிட்டாங்க, நம்ம பிள்ளைங்க குழம்பி போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்படியோ மீட்டெடுக்கப்பட்டு வந்துட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை. அதனால நான் சொல்கிறேன், இதை உங்களுக்கு உங்களை குழப்புகிற போதனைகளை நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும், உங்கள் ஆவி போராடும், அதை ஏற்றுக்கிடாது. நீங்கள் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப செவி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? உங்கள் மொபைல் ஃபோன் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆஃப் பண்ணலாம், நினைச்சா சேஞ்ச் பண்ணலாம். உங்கள் டிவி ரிமோட் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினைச்சா அதை மாற்றலாம். புரியுதா? தேவ பக்திக்கு விரோதமான, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான சொல்லப்படுகிற எந்த போதனைகளையும் எந்த சுவிசேஷங்களையும் ஆண்டவரே நான் கேட்கக்கூடாது, அவைகளால் நான் இழுப்புண்டு போகக்கூடாது என்று. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு முடிவெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணோமா எல்லாரும் இயேசுவின் நாமத்தில். அவர் சொன்னார், நீங்கள் வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். பிசாசினால் வருகிற போதனைகள், மனிதர்களால் வருகிற தவறான போதனைகள், ஆண்டவரே மாம்சத்துக்கு ஏதுவான போதனைகள், அறிவுக்கு ஏதுவான போதனைகள், இவைகள் வந்து எங்களை விசுவாசத்திலிருந்து எங்களை திசை திருப்பி விடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை பக்தி வாழ்க்கையிலிருந்து எங்களை திசை திருப்பி விடக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் கேட்டு அறிந்த சத்திய சுவிசேஷம், அதற்கு எதிராய் எப்படிப்பட்ட மனுஷன் சொன்னாலும், எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சொன்னாலும், எப்படிப்பட்ட உச்சத்தில் இருக்கிறவர்கள் சொன்னாலும் இழுக்கப்பட்டிருக்கூடாது. ஆண்டவரே, நாங்க எங்க விசுவாசத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, எங்க பக்தியை விட்டு கொடுத்துடக்கூடாது, எங்க பிரதிஷ்டையை விட்டு கொடுத்துடக்கூடாது, எங்க பொருத்தனையான வாழ்க்கையை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆண்டவர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அப்படி தொடர்ந்து எங்களிலே நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். சத்திய சுவிசேஷத்திலிருந்து ஆண்டவரே திசை திருப்ப போராடுகிற எல்லா வேறொரு ஆண்டவரே சுவிசேஷத்தின் வல்லமைகள், கள்ள உபதேசத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே முற்றும் நீங்கி போக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இதனாலே சபைகள் விழிப்படையட்டும், சபைகள் தெளிந்த புக்தி உள்ளவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் சரியான ஆமென் சத்தியத்தில் நடந்து கொண்டு உமக்கு பிரியமுண்டாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். கனம், மகிமை, துதி எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.